அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் வீக்லி டெஸ்ட் 1 ஜென்ரல் தமிழ் டிஸ்கஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? நம்மளுக்கு தெரியும் தமிழ் இலக்கணம் என்பது 5 வகைப்படும். என்னென்ன வகை? 1 எழுத்து இலக்கணம், 2வது சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், 4வது யாப்பு, 5வது அணி இலக்கணம். எழுத்து, சொல், பொருள், அணி, சொல், பொருள், யாப்பு, அணி இலக்கணங்கள். இது எல்லாமே பார்த்தோம்னாக்கா தமிழ் இலக்கணங்கள். 5 வகைப்படும். தொல்காப்பியம் இதை பற்றி நம்மளுக்கு கூறியிருக்கும். ஓகேவா? 5 வகை இலக்கணங்கள் தொல்காப்பியத்தில் நம்மளுக்கு இருக்கு. அடுத்தது எழுத்துக்களை ஒலிக்க ஆகும் காலம். அதாவது எழுத்துக்களை ஒலிக்கிற காலத்தை நம்ம எவ்வாறு குறிப்பிடுறோம் அப்படின்னாக்கா மாத்திரைகள் அப்படின்னு சொல்லுவோமா? எழுத்துக்களை ஒலிக்க ஆகும் காலம் எவ்வளோ? மாத்திரைகள். இந்த மாத்திரை என்னன்னு சொல்றாங்க? கண்ணை நம்ம ஒரு முறை இமைப்பதற்கு, ஒரு முறை கண் இமைக்கவும், கை நொடிக்கவும் ஆகும் காலம். அதாவது கண்ணை நம்ம மூடி திறக்கிறோம்னா எவ்வளவு செகண்ட்ல நம்ம மூடி திறந்துடுறோம்? ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மூடி திறந்துடுறோமா? அதுதான் என்ன சொல்றாங்க? மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க. மாத்திரை என்பது எழுத்துக்களை ஒலிப்பதற்கு ஆகக்கூடிய காலம். அடுத்தது கபிலர் என்ற சொல்லிற்கான மாத்திரை எவ்வளவு? கபிலர் என்ற சொல்லல மொத்தமா எவ்வளவு மாத்திரை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுல பாத்தீங்க அப்படின்னா முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, குறிலுக்கு எவ்வளோ, நெடிலுக்கு எவ்வளோ, அதுக்கடுத்து ஒற்று இவங்களுக்கு எவ்வளவு மாத்திரைகள் ஆகும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ குறில் எழுத்துக்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்களுக்கு 2 மாத்திரை, மெய் எழுத்துக்களுக்கு 1/2 மாத்திரை. இந்த குறில், நெடில் இது எல்லாமே உயிர்மெய் தான். உயிர்மெய், குறில், உயிர்மெய், நெடில். அப்போ கபிலர்ன்ற வார்த்தையை நம்ம முதல்ல பிரிச்சு போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா கபிலர், கபிலர். இதுல கான்றது என்னது? இந்த 3மே பாத்தீங்க அப்படின்னாக்கா குறில் எழுத்து தானே. அப்ப காவுக்கு 1, பீக்கு 1, லாவுக்கு 1, இருன்றது மெய் எழுத்தா, அதுக்கு நம்ம 1/2 மாத்திரை போடணுமா? அப்போ டோட்டலா எவ்வளவு மாத்திரைகள் வருது? 3.5 மாத்திரை வருதா? 3.5 மாத்திரைகள். அப்போ கபிலர் என்றும் சொல்லியிருக்கான மாத்திரை எவ்வளவு? 3.5 மாத்திரை. அது ஒலிக்கிற காலம் எவ்வளவு? 3.5 மாத்திரைகள் நம்மளுக்கு ஆகுது. 4வது கேள்வி, மெய்யெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ஓகேவா? மெய்யெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? அது நம்மளுக்கு 3 வகைப்படும். மெய்யெழுத்துனா புள்ளி வச்ச எழுத்து மொத்தம் நம்ம 3ஆ பிரிக்கிறோம். ஒண்ணுன்னது வல்லினம், மெல்லினம், 3வது இடையினம். வல்லினம், மெல்லினம், இடையினம். ஓகேவா? அப்ப மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 3 வகைப்படும். 4வதுக்கான ஆன்சர் பாம்பே. அடுத்து 5 பொறுத்துக்க. உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எவ்வளவு எழுத்துக்களோட எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்கறாங்க. இந்த பக்கம் நம்பர்ஸ்ல சொல்லியிருக்காங்க. சரியா? உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 12. மெய்யெழுத்துக்கள் 18. தமிழ் எழுத்துக்கள்னு ஜென்ரலா கேட்கறாங்க. ஓகேவா? அதை விட்டுருங்க. அதுக்கடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்கா? உயிர்மெய் எழுத்து எடுத்த மொத்தம் நம்மளுக்கு உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது என்னது? உயிர்மெய் எழுத்துக்களா? உயிர்மெய் எழுத்துக்கள் எவ்வளோ? 216. அப்போ தமிழ் எழுத்துக்கள் மொத்தமா எத்தனை இருக்கு? 247. ஆனா உங்களுக்கு
மொத்த தமிழ் எழுத்துக்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்துக்கள். இதை நம்ம ஆட் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 246 தான் வரும். சரியா? ஆனா நம்மளுக்கு டோட்டலா எவ்வளவு சொல்றோம்? 247 சொல்றோமா? அப்போ அந்த +1 யாரு அப்படின்னாக்கா ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து. ஆக மொத்த தமிழ் எழுத்துக்கள் எவ்வளோ? 247. 5வதுக்கான ஆன்சர் என்னது? 2, 3, 1, 4. பாம்பே ஆன்சர். 5க்கு பாம்பே. 6 பாம்பேனா பி. சரியா? 6 உயிர் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. ஸோ உயிர் எழுத்துக்களை ஒலிக்கிறதுக்கு நம்மளுக்கு உடல் இயக்கமே தேவை கிடையாது. ஓகேவா? உயிர் எழுத்தை ஒலிக்க நம்மளுக்கு என்ன மட்டும் இருந்தா போதும்? வாயோட இயக்கம் இருந்தா மட்டும் நம்மளுக்கு போதும். வாயை திறந்து மூடுறதுனால உருவாகிறது தான் என்னது? உயிர் எழுத்துக்கள். சரியா? அப்போ கூற்று 1 வந்து தப்பு. கூற்று 1 தவறு. 2வது பாருங்க. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளினால் ஆ முதல் அவ்வரையில் உள்ள 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன. ஸோ இது கரெக்ட் தானே? அப்போ கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. 6க்கு ஆன்சர் பாம்பே. 7 கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே இக்குறளில் உள்ள அளபெடை எது? இக்குறளில் உள்ள அளபெடை. ஸோ அளபெடைன்றதுனால என்னதுன்னா நீண்டு ஒலிக்கிறது. அளபெடைனா நீண்டு ஒலிக்கிறது. அதாவது நம்மளுக்கு வந்துட்டு இந்த கேட்கும்போது அதுக்கு சுவையை வந்துட்டு நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்றதுக்காக, அதிகரிக்கிறதுக்காக, அதை நயத்தை அதிகப்படுத்துறதுக்காக நீண்டு ஒலிப்பாங்க. சரியா? இந்த அளபெடைகள்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல கெடுப்பதுவும் கொடுத்துருக்கா. இந்த கெடுப்பது அதாவது இந்த கெடுப்பது அப்படின்னு சொல்றது இந்த கெடுப்பதும் இது என்ன இருக்கு? நீண்டு ஒலிச்சிருக்கு. அந்த குறில் வந்து நெடிலா நீண்டு இருக்கு. ஓகேவா? டூ என்னவோ மாதிரி இருக்கு. கெடுப்பதுவும் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. சரியா? இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னிசை அளபெடை அப்படின்னா இந்த ஊ என்ற உயிர் எழுத்து நம்மளுக்கு அளபெடுக்கும். சரியா? கெடுப்பது ஊ. அப்போ ஊ வந்தா தானே இன்னிசை அளபெடை. சொல்லிசை அளபெடை அப்படின்னா ஈ வந்து அளபெடுக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா நசை, கெழி அப்படின்னு வாங்கல. அப்புறம் செய்யுளிசை அளபெடை. செய்யுளிசை அளபெடை அப்படின்னா ஆ எனும் உயிரெழுத்து நம்மளுக்கு அளபெடுக்கும். அதாவது தொழா அன். தொழா அன் அதுல என்ன இருக்கு? ஆ வந்து அளபெடுத்திருக்கா, இங்க ஈ அளபெடுத்திருக்கா. அப்போ ஊ அளபெடுத்தா அது என்னது? இன்னிசை அளபெடை. சொல்லிசை அளபெடைனா ஈ அளபெடுக்கும். செய்யுளிசை அளபெடைனா ஆ அளபெடுக்கும். 7க்கான ஆன்சர் பாம்பே. 8 தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம். ஸோ குற்றியல் உகரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு அது ஒரு 6 வகைப்படும். குற்றியல் உகரங்கள் நம்மளுக்கு மொத்தம் எத்தனை? 6 வகைப்படும். அது என்ன சொல்றாங்கன்னா தனி நெடிலை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியல் இகரம். ஓகேவா? அதாவது இது வந்து ஒரு 2 வார்த்தைகளா தான் வரும். சரியா? இந்த கா இதை தொடர்ந்து நம்மளுக்கு குற்றியல் உகரங்கள் நம்மளுக்கு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காசு, ஆடு, இந்த குசுதுரு துபுரு அதை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியல் உகரங்கள்னு பார்த்தோம். தனி நெடில் குற்றியல் உகரங்கள்னா 2 வார்த்தையில தான் வரும். நெடில் வார்த்தையை தொடர்ந்து ஒரு குறில் வரும். அது என்னன்னா நெடில் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தனி நெடிலை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியல் உகரம் என்னது? நெடில் தொடர் குற்றியல் உகரம். 8க்கான ஆன்சர் பாம்பே. அடுத்து 9 எவை ஆயுத எழுத்தின் சிறப்பு பெயர் அல்ல? ஆயுத எழுத்தின் சிறப்பு பெயர் இல்லாதது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்புள்ளி என்பது ஆயுத எழுத்தின் சிறப்பு பெயர் தான்.
முத்தமிழ் புள்ளி கிடையாது, முப்பார் புள்ளி தனிநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அக்கேனம், அது மட்டும் இல்லாம அக்கேனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப 9க்கான ஆன்சர் என்னது? பாம்பே. அப்புறம் சார்பெழுத்துக்களின் வகை, இதெல்லாம் வந்து நம்ம சின்ன பிள்ளையில இருந்து படிச்சிருப்போமா? சார்பெழுத்துக்களின் வகைகள் மொத்தம் எத்தனை? 10. அப்புறம் 11 அளபெடை என்பதன் பொருள். இப்பதான் நம்ம பார்த்தோமா? அளபெடைனா என்னது? நீண்டு ஒலிக்கிறது. அளபெடைனா நீண்டு ஒலிக்கிறது. 11க்கான ஆன்சர் சி. 11க்கு சி. அப்புறம் 12 உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை டேஷ் என்பர். அது பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், சாரி பார்க்கறதுக்கு வேற வேற மாதிரி இருக்கும், ஆனால் ஒலிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சின்ன டிஃபரன்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஒலிகள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மயங்கொலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னது? மயங்கொலிகள். ஸோ மொத்தம் மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னாக்கா மொத்தம் 8 எழுத்துக்கள் இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியா இருக்கிறது ந, 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 ல, ல, ழ, ர, ர. ஸோ மொத்தம் நம்மளுக்கு எத்தனை மயங்கொலிகள் இருக்கு? 8 மயங்கொலிகள் இருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மனம், மனம் ரெண்டுமே வந்து கேட்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ஆனா என்னது வேற வேற பொருள்களை கொண்டது. சரியா? ஒரு மனம்னா என்னது? வாசனை. இன்னொரு மனம் என்னது? நம்மளுடைய மனசாட்சி இருக்கா அவனுக்குன்னு கேட்பாங்கல்ல, நம்மளுடைய மனது. ஓகேவா? அப்போ உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு கொண்ட ஒலிகளை மயங்கொலிகள் என அழைப்பர். 12க்கு ஏ ஆன்சர். அப்புறம் 13 தன்னகரம் டேஷ் என அழைக்கப்படும் எழுத்து. தன்னகரம். இப்ப நம்ம மேல பார்த்தோம்ல, இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து மயங்கொலிகள் இருக்கா? இப்போ நான் அப்படின்னா நம்மளுக்கு என்ன நாவை நம்ம சொல்ற மாதிரி குறிப்பிடுவோம்? புரியாது. நான்னா புரியாது. அப்போ நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணுமா? அப்போ இந்த நாவுக்கு ஒரு பேர் வைக்கணும், இதுக்கு ஒரு பேர் வைக்கணும், இதுக்கு ஒரு பேர் வைக்கணுமா? அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா ஒரு மயங்கொலிகளுக்கும் ஒரு பேர் வைக்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த நா வருதா, இதுக்கு பேர் என்னன்னா தன்னகரம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் என்னது? தன்னகரம். ஏன் அப்படின்னா இட்டும் இன்னும் இணை எழுத்துக்கள். அதாவது இந்த இட்டு வருதுனாலே நம்மளுக்கு கூட நம்மளுக்கு என்ன வந்துடும்? இந்த 3 சுழி இன்னும் நம்மளுக்கு வந்துடும். ஓகேவா? அப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த இணை எழுத்துக்களை வச்சு அதுக்கு பேர் வைக்கிறாங்க. புரியுதா? தன்னகரம். அப்ப இந்த இன்னுக்கு என்ன பேரு? தன்னகரம். இந்த 3மே என்னது? இணை எழுத்துக்கள். ஓகேவா? ஸோ இந்த நாவுக்கு டா வந்துருது, இந்த நாவுக்கு தா, இந்த நாவுக்கு ரா வந்துருது. ஓகேவா? ஸோ அப்போ டன்னகரம் என்று அழைக்கப்படும் எழுத்து என்னது? 3 சுழி நா. சரியா? இப்போ இந்த நாவை நம்ம என்ன சொல்லுவோம்? ரன்னகரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாவை நம்ம என்ன சொல்லுவோம்? ரன்னகரம். ஏன்னா ராவும் நாவும் இணை எழுத்துக்கள். அப்புறம் இந்த நாவுக்கு தன்னகரம் அப்படின்னு பேரு. அப்ப தன்னகரம்னா எதை குறிக்குது? இந்த நாவை குறிக்குது. ரன்னகரம்னா 2 சுழி நாவை குறிக்குது. டன்னகரம் அப்படின்னாக்கா 3 சுழி நாவை குறிக்குது. சரியா? 13க்கான ஆன்சர் என்னது? பாம்பே. 13க்கான ஆன்சர் பாம்பே. அடுத்து 14 மகர ழகரம் என அழைக்கப்படுவது எது? இப்ப நம்ம பார்த்தோம்ல லா, லா, ழா 3மே வந்து ஒரே மாதிரியான ஒலிப்பு கொடுக்குதா? இப்போ நம்மள நிறைய பேருக்கு வந்து இந்த ழா வராது. ழாவுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க? லான்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இந்த படம் நிறைய பார்த்துருப்போம்ல, இந்த பழைய இதுல விவேக் படத்துல வாழைப்பழம் தோல் வலிக்கி வாலிபர் உயில் ஊசல் அப்படின்வாங்கல்ல. ஸோ பார்த்தோம்னா சில பேருக்கு வந்து ழா வந்து வராது. ஓகேவா?
அப்போ ழாவும் இந்த லாவும் வந்து ஒரே மாதிரியான ஒலிப்பு சவுண்ட் நம்மளுக்கு கேக்குதா? அதுல என்ன பண்றாங்கன்னா மகர ழகரம். ஓகேவா? என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேக்குறாங்க. மகர ரகரம் என அழைக்கப்படுவது எதுன்னா ழ. ஏன் இதை வந்து மகர ழகரம்னு சொல்றாங்க அப்படின்னாக்கா, இது பார்க்கிறதுக்கு மா மாதிரி இருக்கா? பார்ப்பதற்கு மா போல இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்னது? மகர ழகரம். மா போல இருப்பதால். இந்த லா இருக்குல்ல, இதுக்கு என்ன பேருன்னா வகர லகரம். இந்த லா இருக்கா, இதுக்கு பேர் வந்து நகர லகரம். இது ஏன் வகர லகரம் சொல்றாங்க? இந்த லா வந்து வா போல இருக்கிறதுனால. ஓகேவா? இந்த நா வந்து பாத்தீங்கன்னா இந்த நா போல இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்னது? நகர லகரம். ழாவுக்கு என்ன பேரு? மகர ழகரம். இந்த மகர இந்த ழா இருக்குல்ல, அதை என்ன சொல்லுவாங்க? சிறப்பு ழகரம் அப்படின்னுவாங்க. இதுக்கு பேர் என்னது? சிறப்பு ழகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ இந்த கொஸ்டின்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம்? மயங்கொலிகளான ல ல ழ அதோட பேர் நம்ம பார்த்திருக்கோம். சரி, அதுக்கு முன்னாடி டா சாரி டான்றமா 3 சுழினா 2 சுழினா னா அதை நம்ம பார்த்திருப்போமா? நெக்ஸ்ட், ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனுடன் தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது. இந்த ஆகி வருதல் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஆகி வருதல்னாலே ஆகு பெயர் தான். இந்த டேர்ம் ஞாபகத்தை வச்சுக்கணும். ஆகி வருதல்னா ஆகு பெயர். அப்புறம் 16, ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது. அதிலே கொடுத்துட்டாங்க. தனித்து நின்று அப்படின்னா தனியா வந்தாலும் அதுக்கு ஒரு பொருள் இருக்கு. ஓகேவா? இப்ப படம் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னாக்கா, படம் பார்த்தான். இதுல நீங்க தனித்தனியா பார்த்தீங்கனாலே பொருள் கொடுக்குமா? படம்னா ஏதோ ஒரு பிக்சர், அது தனியா பொருள் கொடுக்குதா? பார்த்தோம்னா பார்த்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தமா? அப்ப தனி மொழின்றது என்னது? தனியா பிரிச்சாலே தனியா படிச்சாலே நம்மளுக்கு பொருள் கூறுவது தனிமொழி. ஓகேவா? அப்ப தொடர் மொழின்றது என்னன்னா பல தனிமொழிகள் தொடர்ந்து வருவது. தொடர்ந்து வந்து பொருள் கொடுத்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? தொடர்மொழி. இப்ப மேல அதை சேர்த்து படிங்க. படம் பார்த்தான் அப்படின்னாக்கா, ஓகே, ஏதோ ஒரு படத்தை பார்த்திருக்கான் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ தனித்து வந்தா தனிமொழி, பல தனிமொழிகள் சேர்ந்து வந்து ஒரு பொருள் கொடுத்துச்சுன்னா தொடர்மொழி. அப்புறம் பொதுமொழி. பொதுமொழின்றது தனித்து படிச்சா ஒரு பொருள் கொடுக்கும். தனித்து படித்தால் ஒரு பொருள் கொடுக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன், வேங்கை அப்படின்னு எடுத்துங்க. வேங்கை என்பது என்னது? ஒரு வகையான மரமா? அப்ப தனித்து நீங்க வேங்கையை படிச்சீங்கன்னா அது ஒரு வகையான மரம் கொடுக்குதா? இப்போ இந்த வேங்கையை பிரிச்சு படிங்க. அப்போ தனித்து படித்தால் ஒரு பொருளும், பிரித்து படித்தால் வேறு பொருளும் கிடைக்குமா? எடுத்துக்காட்டு பாருங்க. இந்த வெறுங்கை வேங்கை இருக்கு, அதோட பிரிங்க. வேம் பிளஸ் கை, அதாவது வேகின்ற கைன்னு அர்த்தமா? வேகின்ற கை. அப்போ பொதுமொழின்றது என்னன்னா தனித்து படிச்சா ஒரு பொருள் கொடுக்கும், அதே பிரிச்சு படிச்சீங்கன்னா அது வேற ஒரு பொருள் கொடுக்கும். புரியுதா? அப்ப அது அப்படி இருக்கிறதுக்கு பேர் என்னது? பொதுமொழி. அப்ப தனிமொழினா தனியா படிச்சாலே பொருள் கொடுக்கும். தொடர்மொழினா பல தனிமொழிகள் வரிசையா வந்து பொருள் கொடுத்தா தொடர்மொழி. பொதுமொழி என்பது தனித்து படிச்சா ஒரு பொருள், அதை பிரிச்சு படிச்சா வேற ஒரு பொருள். ஓகேவா? இந்த விவேக்லாம் படத்துல சொல்லுவாங்க தெரியுமா? சேர்த்து பார்த்தா நல்லா இருக்கு, பிரிச்சு பார்த்தா வேற மாதிரி இருக்கு அப்படின்வாங்கல்ல, அதுக்கு பேரு தான் அது பொதுமொழி. சரியா? 16க்கான ஆன்சர் ஏ. அப்புறம் 18, சரி 16க்கான ஆன்சர் ஏ. அப்புறம் 17. சரியா?
சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது டேஷ் எனப்படும். அதாவது சுட்டெழுத்துக்கள்னா என்னன்னு கேக்குறாங்க. சுட்டெழுத்துனா அங்க இங்க அந்த மாதிரி வர்றது. ஓகேவா? அந்த ஆ இ உ ஆகிய எழுத்துக்கள் தான் சுட்டெழுத்துக்கள்னு சொல்லுவோமா? இப்போ இந்த சுட்டெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த சுட்டெழுத்துக்கள் வந்து 3 வகை. சுட்டெழுத்துக்கள் 3 வகை. அந்த ஆ இ உ அதான் சுட்டெழுத்துக்கள்னு சொல்லுவோம். அது 3 வகை பிரியும். ஓகேவா? ஒண்ணு வந்துட்டு அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு. அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு. 3 வகை சுட்டெழுத்துக்கள். இந்த அண்மை சுட்டு அகச்சுட்டுன்றது என்னன்னா, ஒரு சொல்லுக்கு உள்ள இருந்து பொருள் தர்றது. ஓகேவா? உள்ள இருந்து பொருள் தர்றதுக்கு பேரு அகச்சுட்டு. அதாவது அது, இது, அவன் அப்படின்னு சொல்லுவோமா? சோ இது என்னது? அந்த ஆ இ ஊன்றதுல என்னது? சொல்லுக்கு உள்ள இருந்து பொருள் தந்தா அதுக்கு பேரு அகச்சுட்டு. அதுக்கு அடுத்தது புறச்சுட்டு. இது என்ன பண்ணுதுனாக்கா சொல்லுக்கு வெளியில இருந்து நம்மளுக்கு பொருள் தரும். சொல்லுக்கு வெளியில இருந்து நம்மளுக்கு பொருள் தரும். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அந்நீர்வீழ்ச்சி, அந்நீர்வீழ்ச்சி, அம்மலை எக்ஸெட்ரா. ஓகேவா? இது எல்லாமே என்னது? சொல்லுக்கு வெளியில இருந்து பொருள் தரதுதான். அண்மை சுட்டுன்னா அந்த பக்கத்துல இருக்கிறத சுட்டி காட்டுறதுக்கு பேரு அண்மை சுட்டு. இவ்வீடு, இம்மரம், இது அண்மை சுட்டு. சுட்டு திரிபு என்பது இந்த சுட்டு வந்து அப்படியே மாறி போயிருக்கும். அந்த ஆ இ ஊலாம் இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆ இ உ இது என்ன இது வந்து அப்படியே மாறிடும். எப்படி மாறுது? அந்த, இந்த அப்படின்னு மாறுது. ஓகேவா? அப்ப இந்த ஆ இ வந்து அந்த இந்த மாறினதுக்கு பேரு சுட்டு திரிபு. இப்போ அந்நீர்வீழ்ச்சி எப்படி மாறுது? அந்த நீர்வீழ்ச்சி அப்படின்னு மாறுதா? இதோ இந்த வீடு, இவ்வீடுன்னு என்னது? இதோ இந்த வீடு, இதோ இந்த மரம் தான் அப்படின்னு சொல்றோமா? அப்போ இம்மரம் என்பது இந்த மரமா மாறுச்சு அப்படின்னா அது சுட்டு திரிபு. புரியுதா? 17க்கான ஆன்சர் என்னது? பாம்பே. அப்புறம் 18 அவ்வெனும் எழுத்துக்கு உ என்பது இன எழுத்தாகும். சோ உ என்பது ஒரு நெட்டெழுத்தா? இதுக்கு இன எழுத்து என்னது? உ. அவ்வு அப்படி ஞாபகத்துல வச்சுங்க. இந்த அவ்வுன்னு நம்ம நீட்டி சொன்னாலும் அது எதுல முடியும்? அது அவ்வுன்னு ஊல வந்து முடியும். சரியா? அவ்வு ஊ ஞாபகத்துல வச்சுங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா ஐ எனும் நெட்டெழுத்துக்கு இன எழுத்து என்னது? இ. ஐ. ஐய நம்ம எழுத்து சொன்னாலும் நம்மளுக்கு அதுல ஈ வந்துடும் கடைசியா. சரியா? அப்போ கூற்று 1 அவ்வெனும் எழுத்திற்கு உ என்பது இன எழுத்தாகும். சரி, கரெக்ட். கூற்று 2 தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்திற்கு மட்டுமே இன எழுத்து இல்லை. சோ இதுவுமே சரி. ஆயுத எழுத்துக்களுக்கு நம்மளுக்கு இன எழுத்து இல்லை, மீதி எல்லாத்துக்குமே நம்மளுக்கு இன எழுத்து இருக்கு. 18க்கான ஆன்சர் டெல்லி. அப்புறம் 19 ஆ இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த என மாற்றம் பெற்று சுட்டுப்பொருளை தருவது. இப்பதான் நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கு? அதுக்கு பேர் என்னது? சுட்டு திரிபு. 19க்கு டெல்லி ஆன்சர். அப்புறம் 20 கொஸ்டின்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். கொஞ்சம் அலைன்மெண்ட் மட்டும் மாறி இருக்கு. 20வது கொஸ்டின் சுட்டு, அதாவது அம்மூன்றும். எந்த மூன்றும்? ஆ இ உ என்ற இங்க வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேவா? என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இப்ப நம்ம பார்த்தோம்ல,
சுட்டு அப்படின்னா இந்த ஆ இ ஊன்ற எழுத்துக்கள்னா சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோமா? இந்த 3ம் சுட்டெழுத்து தான் அப்படின்னு நம்மளுக்கு சொன்ன ஒரு இலக்கண நூல் ஒரு நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. எதுனாக்கா தொல்காப்பியம். ஸோ தொல்காப்பியத்துல இந்த எழுத்ததிகாரம் ஒண்ணு இருக்கா? அதுக்குள்ள இருக்கிறது தான் இது. தொல்காப்பியத்துல இந்த எழுத்ததிகாரத்துல தான் இந்த சுட்டெழுத்துக்கள் நம்மளுக்கு இருக்கு. ஓகேவா? அப்ப 20க்கான ஆன்சர் டெல்லி. அடுத்தது 21. மொழிக்கு முதலில் வரும் வினா எழுத்து எது? மொழிக்கு முதல்ல வரக்கூடிய வினா எழுத்து எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏ யா. முதல்ல இது நம்மளுக்கு தானே வருது. எங்க போன, யாருக்கிட்ட பேசுன அப்படின்னு கேக்குறாங்களா? அப்போ எங்கே, யாரிடம், யாரு அப்படின்னு கேள்வி வருதா? அப்போ இந்த ஏ யா என்ன கேக்குறாங்க? மொழிக்கு முதல்ல வரும் வினா எழுத்து எதுன்னு கேக்குறாங்க. அப்போ ஏ யா. அப்போ ஏன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா மொழிக்கு முதல்லயும் வரும் அண்ட் கடையிலையும் வரும். அதாவது இறுதியிலையும் வரும். மொழிக்கு முதலிலும் வரும், இறுதியிலும் வரும். இதுதான் அது ஏ. எக்ஸாம்பிள் பார்த்து பாருங்க. ஏன் இந்த வேலையை செஞ்ச அப்படின்னு கேள்வி கேட்கறாங்களா? ஏன் அப்படின்னு கேட்கறாங்களா? அடுத்தது நீ தானே பண்ண அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நீதானே, நீதானே. அப்போ என்ன, அதை நம்ம கேள்வி தானே கேட்கறாங்க. நீதானே. இங்க என்ன ஆகுது? இன்னு பிளஸ் ஏன் மாறுதா? அப்போ நீதானே. அப்போ ஏ என்பது முதல் மற்றும் இறுதியில வரும். அடுத்து ஆ ஓ இந்த ரெண்டு நெடிலும் பாத்தீங்கன்னா இறுதியில வரும். இறுதியில மட்டும். யா ஏ யான்றது முதல்ல மட்டும்தான் வரும். ஆ ஓன்றது இறுதியில மட்டும்தான் வரும். எக்ஸாம்பிள் பாருங்க. பேசலாமா, பேசலாமா அப்படின்னு கேக்குறாங்களா? அப்புறம் தெரியுமோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. தெரியுமோ, உனக்கு தெரியுமோ அப்படின்னு கேட்பாங்கல்ல. அப்ப பேசலாமா, தெரியுமோ. இம் கூட்டல் ஆ தான் நம்மளுக்கு என்னவா மாறுது? மானு மாறுதா? தெரியுமோ, இம் கூட்டல் ஓ அதான் நம்மளுக்கு மோனு மாறுதா? அப்ப 21க்கான ஆன்சர் என்னது? பாம்பே. ஏ என்பது சரி, ஏ யா என்பது முதலில் மட்டும் வரும். ஆ ஓ என்பது இறுதியிலும் மட்டும் வரும். முதலிலும் இறுதியிலும் வரக்கூடியது ஏ. 21க்கு பாம்பே ஆன்சர். அப்புறம் 22. மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எது? மெல்லினத்திற்கான இன எழுத்து. மெல்லினம்னா என்னது நம்மளுக்கு? மெல்லினம் அப்படின்னாக்கா ஞனன நமன. ஓகேவா? இன எழுத்து அப்படின்னு கேக்குறாங்களா? நீங்க இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த இதுல மான்றது வந்து மெல்லினமா, வான்றது மெல்லினமா, தான்றது இந்த இம். ஓகேவா? மஞ்சள், இஞ்சின்றது ஒரு மெல்லினம். அது கூட நம்மளுக்கு என்ன வருது? ஒரு இன எழுத்து வந்துருதா? இந்து இல் இம்முக்குள்ள இன எழுத்து வந்துருதா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்துன்றது ஒரு மெல்லினமே கிடையாது. ஓகேவா? இந்துன்ற பாருங்க. இந்த இல்லுன்றது இந்த லான்றது நம்மளுக்கு மெல்லினமே கிடையாது. ஓகேவா? அப்ப அதுதான் நம்மளுக்கு ஆன்சர். மெல்லினத்திற்கான இன எழுத்து இல்லாதது என்னது? ஞனன நமன வராம இருக்கிறது எது? கல்வி. ஏன்னா அது மெல்லினமே கிடையாது. ஸோ 22க்கான ஆன்சர் 22க்கான ஆன்சர் டி. ஏன்னா இந்த கல்வி அப்படின்றது இந்த லா வருதா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த எரல வழலன்னு சொல்லுவாங்கல்ல.
எரல வழல இது வந்து இடையினத்திற்கானது. ஓகேவா? மீதி எல்லாமே மெல்லினத்திற்கானது. 22க்கு சி ஆன்சர். 23 ஒரு மொழி ஒரு பொருள் ஆவனா ஒரு பொருளனவாம் தொடர்மொழி பல பொருளன பொது இருமையும் ஏற்பன எனும் வரிகள் இடம்பெற்றுள்ளது. இது வந்து நன்னூல். இது ஒண்ணும் இல்ல, ஒரு மொழி ஒரு பொருள். ஓகேவா? இதுக்கு அடுத்து நம்ம பார்ப்போம். ஒரே ஒரு வேர்டு, ஒரே ஒரு எழுத்து இருக்கும். அந்த எழுத்து ஒரு பெரிய பொருள் தரும். ஓகேவா? அதை சொன்னது பாத்தீங்கன்னா நன்னூல். மொத்தம் என்ன சொல்ற நன்னூலர் என்ன சொல்றாங்கன்னா 42 ஒரு பொருள் ஒரு மொழி ஒரு பொருள் இருக்கான். சரியா? 42 இருக்கு. அது சொன்னது யாரு? நன்னூல். இதுக்கு அடுத்து அந்த கொஸ்டின் வரும், பார்ப்போம். அடுத்து பொறுத்துக. எதிர்மறை இடைநிலைகள். எதிர்மறை இடைநிலைகள். எதிர்மறை இடைநிலைன்னு பார்த்தோம்னாக்கா போல சாரி எதிர்மறை இடைநிலைகள். எதிர்மறை இடைநிலைன்னு பார்த்தோம்னாக்கா ஆ அல் இல் அதெல்லாம் சொல்லுவாங்களா? எதிர்மறை இடைநிலை. தொழிற்பெயர் விகுதிகள் அப்படின்னா தல்லு அம்மு மை விகுதிகள் வந்து தொழிற்பெயர் விகுதிகள். வியங்கோல் விகுதிகள்னு பார்த்தோம்னா கா இய இயர் இதெல்லாம் வந்துட்டு வியங்கோல் விகுதிகள். சாரியை அப்படின்னா அத்து அற்று அம்மு வந்து சாரியை. உவம உறுப்புகள்னா போல விட காட்டிலும் மாதிரி இதெல்லாமே வந்துட்டு உவம உறுப்புகள். 24க்கு ஏ. அடுத்து 25 பொறுத்துக. ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஆண்பால் வினைமுற்று விகுதினா அன் ஆண் இது வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி. அடுத்து பெண்பால் வினைமுற்று விகுதின்றது அல் ஆல். அடுத்து பலர்பால்ன்றது ஆர் அர். ஒன்றன் பால்னா தூ ரூ. பலவின் பால்னா அ ஆ. பலவின் பால்னா அ ஆ. அப்ப 25க்கான ஆன்சர் என்னது? பாம்பே. 25க்கு பாம்பே. அடுத்து 26 பொறுத்துக. மண் பொன் இது என்னன்னு கேக்குறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. மண் பொன். ஆப்போசிட்ல இயற் சொல். எந்த வகை இயற் சொல்னு கேக்குறாங்க. அப்போ இயற் சொல்னா என்னன்னாக்கா இயற் சொல் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே புரியுற ஒரு சொல் தான். படிச்சவங்க படிக்காதவங்கன்னு இல்லாம அனைவருக்கும் புரிவது. இதுக்கு அடுத்து நம்ம பார்ப்போம். இந்த இசை இயற்சொல் திரிச்சொல் சாரி இயற்சொல் திசைச்சொல் வடைச்சொல் அப்படின்னு இருக்கும். அப்ப இயற்சொல்ன்றது அனைவருக்கும் புரியும். சரியா? மண் பொண்ணுன்றது பாத்தீங்க அப்படின்னாக்கா பெயர் இயற்சொல். மண் பொண்ணு என்பது பெயர் இயற்சொல். நட வா நடந்தான் வந்தான் அப்படின்னா ஒரு வினை இயற்சொல். வினைனா செயல். வினை இயற்சொல். அவனை அவனால் இடை இயற்சொல். உரி இயற்சொல்னா மாநகர். மாநகர் அது ஒரு சொல் தான் அது. ஓகேவா? உரி இயற்சொல். அப்ப 26க்கான ஆன்சர் என்னது? ஏ. அடுத்து 27. இப்பதான் பார்த்தோமா இயற்சொல் என்பது என்னது? படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் புரிவது இயற்சொல். ஓகேவா? படித்தவர் படிக்காதவருக்கு புரியும். எல்லாருக்குமே புரியும். திரிச்சொல் அப்படி என்பது கற்றவருக்கு மட்டும்தான் புரியும். கற்றவருக்கு மட்டும் புரிவது திரிச்சொல். திசைச்சொல் என்பது
வடசொல் அல்லாத நம்ம பயன்படுத்தக்கூடிய சொற்கள் தான் என்னது திசை சொல். வடச்சொல்னா வடச்சொல். ஓகேவா? இந்த சான்ஸ்கிரிட்னு சொல்றோமா, அதான் வந்து வடச்சொல். இப்போ இயற்சொல் எதுன்னு கேக்குறாங்க. இதுல இயற்சொல் என்னது? சோறு சாப்பிட்டியா அப்படின்றாங்க. இந்த சோறு என்பது படிச்சவங்களுக்கு மட்டும்தான் புரியுமானா கிடையாது, எல்லாருக்குமே புரியும். அதே மாதிரி சோறு என்பது வந்து ஒரு தமிழ் சொல். இப்போ நம்ம சொல்றோம்ல சாதம் சாப்பிட்டியா, ஸோ சாதம் சாப்பிட்டா நம்ம சாதம் என்பது நம்ம மொழியில நம்ம யூஸ் பண்றது கிடையாது. நம்ம மருவி நம்மளுக்கு அப்படியே காலப்போக்கில் நம்ம யூஸ் பண்றது தான் அந்த சாதம் சாப்பிட்டியா. ஆக்சுவல் சொல் என்னது? சோறு. ஸோ இயற் சொல்னா சோறு. திரிச்சொல் அப்படின்றது பாத்தீங்கன்னா படிச்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அழுவம் அப்படின்னா கடல். அழுவம்னா கடல். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு அழுவத்துக்கு போலாம் வரியா அப்படின்னா என்ன கேட்பாங்க? எங்கடா போய் அழுவ போற அப்படின்னு கேட்பாங்களா? ஸோ நம்ம இந்த மாதிரி நீங்க டிஎன்பிசி படிக்கிறதுனால உங்களுக்கு இது புரியும், இல்ல தமிழ் படிச்சவங்களுக்கு புரியும். படிக்காதவங்களுக்கு அழுவம்னா ஏதோ அழுவ போறாங்க போல நினைச்சுப்பாங்களா? அப்ப அழுவம்னா என்னது? கடல். இது வந்து திரிச்சொல், படிச்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அப்புறம் திசை சொல். திசை சொல்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த திசை சொல் அப்படின்றது நம்மளுக்கு பெற்றம். அதாவது பெற்றம்னா வந்து பசு. ஓகேவா? பெற்றம்னா பசு. இது வட சொல் கிடையாது, இது ஒரு திசை சொல். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல ரத்தம், ரத்த தானம் செய்வோம் அப்படின்னு சொல்றாங்களா? ஸோ ரத்தம்னாலே வந்து நம்ம தமிழ் சொல் கிடையாது, ரத்தம் என்பதே வந்து ஒரு வட சொல் தான். இதுக்கு நிகரான தமிழ் சொல்லும் பாத்தீங்கன்னா இந்த குருதி அப்படின்வாங்களா? குருதி, குருதி தானம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதுக்கப்புறம்லாம் ரத்தம் என்பது நம்ம சொல்லல, அது வந்து ஒரு வட சொல். ஓகேவா? அப்ப 77க்கான ஆன்சர் என்னது? டெல்லி ஆன்சர். 27க்கான ஆன்சர் டெல்லி. அடுத்து 28. தமிழில் மொத்தம் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளது? இப்பதான் நம்ம பார்த்தோமா 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் நம்மளுக்கு இருக்குதா? 28க்கு பாம்பே. 29 தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழி. இதெல்லாம் நீங்க வந்து மேல படிச்சுட்டு அப்படியே போட்டிருப்பீங்கல்ல, மேல கொஸ்டின், அடுத்த கேள்வியில ஆன்சர். தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழி உள்ளது என கூறியவர் யாரு? ஸோ யாரு சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா நன்னூல் என்றும் புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்தோமா இதுக்கு முன்னாடி? நன்னூல் எழுதுனது யாரு? பவனந்தி முனிவர். சரியா? நன்னூல் எழுதுனது யாரு? பவனந்தி முனிவர். 29க்கான ஆன்சர் பாம்பே. ஸோ இவரு தான் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் 30 அரசன் என்பதை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லுது. அரசன் அப்படின்னா வந்து கோ அப்படின்னு அர்த்தம். அரசன் என்னது? கோ. கோமான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கோமான் அப்படின்னா அரசர், கோனா அரசன் அர்த்தம். 30க்கான ஆன்சர் பாம்பே. இதுல கையின்லாம் கொடுத்துருக்காங்களா? கையினா ஒழுக்கம், கோனா அரசர், சானா இறந்து போ, சாதல், சாதல்னுவாங்களா? சாதல்னா இறந்து போ. சி அப்படின்னா இகழ்ச்சின்னு அர்த்தம். இதை நீங்க மனப்பாடம் பண்ணணும் அவசியம் இல்லை. நம்மள யாருன்னா ஒருத்தங்க சீனா என்ன மீனிங்? அது நம்மள இகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு சில பேர் சொல்லுவாங்கல்ல, நான்லாம் வந்து என்ன ஒருத்தவங்க சீன் கூட யாரும் சொன்னதில்லை, அதாவது என்னை யாருமே இகழ்ந்து கூட என்னை யாரும் பேசினதில்லை அப்படின்னு அர்த்தம். சரியா? 30க்கான ஆன்சர் பாம்பே. அடுத்து 31 உயர்வு என்பதை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி அது. உயர்வு அப்படின்னா சே. உயர்வுனா சே. 31க்கு ஏ ஆன்சர். அப்போ சோ அப்படின்னா மதில்னு அர்த்தம். சோனா மதில். தானா கொடுன்னு அர்த்தம். தீ அப்படின்னா நெருப்பு. தீனா நெருப்பு. 31க்கு ஏ. அப்புறம் மலர் என்பதை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? மலர் அப்படின்னா வீன்னு அர்த்தம். மலர்னா வி, பாம்பே. அப்போ வானா என்னது? அழைத்தல், கூப்பிடுறது, வா வான்னு கூடுவாங்கல்ல. வையினா புல்லு, வவ்வுனா கவர். 32க்கு பாம்பே ஆன்சர். 33 அடுத்தது தஞ்சாவூர் என்பது தஞ்சை என மாறி ஒலிப்பது. அதாவது இந்த மாறி ஒலிச்சாலே அதுக்கு பேர் என்னது? மருவி இருக்கு, மாறி இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா?
அதாவது நம்ம ஆளுங்களுக்கு வந்துட்டு தஞ்சாவூரும் கூட நம்மளால சொல்ல முடியாது. நம்ம என்ன சொல்லுவோம்? தஞ்சைக்கு போயிட்டு வரேன், கோயம்புத்தூர். இப்போ நம்ம எழுத்து முறையில் எழுதும்போது இப்போ தந்திலாம் கொடுப்பாங்க, பார்த்துருப்பீங்கல்ல. நம்மளுக்கு இப்போ கிடையாது. ஒரு பிரிட்டிஷ் பீரியடில் தந்தி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்களா, அதுக்கடுத்து இந்தியாவில் தந்தி யூஸ் பண்ணுவாங்களா. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா தந்தியில் எழுதும் போதெல்லாம் வந்துட்டு ஒரு வார்த்தைக்கு வந்து காசு வாங்குவாங்க. அப்போ நம்ம ஆளுங்க என்ன, இதெல்லாம் வந்து முன்னாடியே இருக்குது. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்போது கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லாமல் கோயம்புத்தூரில் நிறைய வார்த்தை இருக்குது, அது நம்மளுக்கு காசு ஆகுமா? அப்போது கோவை அப்படின்னு சொல்லி முடிச்சுருவாங்க. கோவைக்கு அனுப்பு, நெல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலினா நெல்லை. ஓகேவா? அப்போ மறுவது பேச்சு வழக்கில் நம்ம மருவி கூப்பிடுறது தான் என்னது? மருவு. இதுல பாத்தீங்கன்னாக்கா தஞ்சாவூர்ல தஞ்சைன்னு சொல்லுவோமா, அதுக்கு பேரு மருவு. 33க்கான ஆன்சர் டெல்லி. அடுத்து 34. பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்பது. எஞ்சி நின்றுட்டுனாலே அதுக்கு பேர் என்னது? எச்சம்னு இருக்கும். எஞ்சி இருந்தாலே அதுக்கு பேரு எச்சம். எச்சம்னால என்ன மீனிங்? மீதி இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது இது வந்து முடிவடையில, கம்ப்ளீட் ஆகல, மீதி இருக்குது. ஓகேவா? ஸோ முடிவடையாம இருக்கிறதுக்கு பேரு தான் எச்சம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா வந்த பையன், வந்த பையன், ஓடி வந்தான். எந்த பையன் வந்தான்? எங்கிருந்து வந்தான் தெரியாது, எங்கிருந்து ஓடி வந்தான் தெரியாது. அப்போ இதுக்கு பேர் என்னது? எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதை வந்து தொல்காப்பியம் வந்து எப்படி குறிப்பிடுது அப்படின்னாக்கா, எஞ்சு பொருட்கிளவி, எஞ்சு பொருட்கிளவி. எஞ்சு பொருட்கிளவி. ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இதை சொல்றது யாரு? தொல்காப்பியம். தொல்காப்பியம் எச்சத்தை எப்படி குறிப்பிடுது? எஞ்சு பொருட்கிளவி. ஓகேவா? 34க்கான ஆன்சர் பாம்பே. அப்புறம் 35, போலிகள் எத்தனை வகைப்படும்? ஸோ போலிகள் மொத்தம், போலின்றது என்னன்னா ஒரு எழுத்து இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு எழுத்து இருக்கும். அதாவது ஒரு எழுத்து இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு எழுத்து இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னாக்கா மீனிங் நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரே மாதிரி வந்துடும். அதுக்கு பேர் தான் போலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் நம்மளுக்கு 3 வகையான போலிகள் இருக்கு. முதல், இடை, கடை. ஓகேவா? 35க்கு பாம்பே ஆன்சர். இலக்கண நெறியிலிருந்து பிளர்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள். இலக்கண நடை இதிலிருந்து, அதான் சொன்னோம்ல, ஒரு இடத்துல ஒரு எழுத்து இருக்க ஒரு இடத்துல இன்னொரு எழுத்து இருக்கும்னு சொல்லமா. அப்போ இலக்கண நெறியிலிருந்து பிளர்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள்னு பாத்தீங்கன்னா இலக்கண போலிகள். அதாவது இலக்கணத்துல வார்த்தைகள் மாறி மாறி வர்றது இலக்கண போலிகள். 36க்கு சி ஆன்சர். அப்புறம் 37, தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்? ஸோ தகுதி வழக்குகள் மொத்தம் 3 வகைப்படும். ஓகே, தகுதி வழக்குகள் 3 வகைப்படும். ஆப்ஷன் பாம்பே. ஓகே, 3 வகைப்படும். ஒன்னு என்னன்னா இடக்கரக்கல், இரண்டாவது மங்கலம், மூணாவது குழுவுக்குறி. இடக்கரக்கல் அப்படின்றது என்னன்னாக்கா, ஒரு எல்லாரும் முன்னாடியும் நம்ம வந்து சொல்லத்தகாத சில சொற்கள் தான் இடக்கரக்கல் அப்படின்வாங்க. ஒரு சபையில பேச முடியாத ஒரு சொற்கள் தான் இடக்கரக்கல். ஓகேவா? அதாவது சொல்லத்தகாத வார்த்தைகள் தான் இடக்கரக்கல். மங்களம்ன்றது பாத்தீங்க அப்படின்னாக்கா, அமங்கலத்தை மங்களமா சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாரு, செத்து போயிட்டான் அப்படின்னாக்கா, செத்து போயிட்டான்னு சொல்ல மாட்டாங்க. அவரு இறைவனடி சேர்ந்துட்டாரு, மேலோகம் அடைஞ்சிட்டாரு, பரலோகம் சென்று விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ அமங்கலத்தை கூட மங்களமா சொல்றதுக்கு பேரு தான் மங்களம். குழுவுக்குறின்றது ஒரு குறிப்பிட்ட குழுவுக்கு மட்டும்தான் புரியும். ஓகேவா? யாருக்குமே அது புரியாது. சரியா? குழுவுக்கு மட்டும்தான் புரியும் குழுவுக்குறி.
37க்கான ஆன்சர் என்னது? பாம்பே. அப்புறம் 38 பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு பெயர் சொல்ல பொருளை வேறுபடுத்துறது. இங்க வேறுபடுத்துறதுன்னு வந்தா நம்ம என்ன போட்டணும் இந்த இடத்துல? வேற்றுமை அப்படின்னு போட்டணும். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறை வேற்றுமை எனப்படும். வேற்றுமை எத்தனை வகைப்படும் கேட்பாங்க. வேற்றுமை எத்தனை வகைப்படுதுன்னா 8 வகைப்படும். ஓகேவா? 8 வகைப்படும். என்னென்ன வேற்றுமைகள் நம்மளுக்கு இருக்கு? எழுவாய், அதான் முதல் வேற்றுமை. முதல் வேற்றுமை எது? எழுவாய். அடுத்து ஐ, ஆல், ஹூ, இன், அது, கண், விழி. விழி என்பது நம்மளுக்கு 8வது வேற்றுமையா? இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஐ, ஆல், கு, இல், அது, கண். சில புக்ஸ்ல வந்து சில இதுல வந்து இன்னுன்றதை நம்ம இல்லுன்னு கூட நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம பெரும்பாலும் பார்க்கறது. ஓகேவா? அப்ப ஐ என்பது 2ஆம் வேற்றுமை விகுதி. ஆளு 3, கு 4, ஏழு 8. சரியா? அப்ப 39க்கு பாம்பே. 40 முதல் வேற்றுமையை டேஷ் வேற்றுமை என்றும் அழைப்பர். முதல் வேற்றுமைக்கு இன்னொரு பேர் என்னன்னா எழுவாய் வேற்றுமை. முதல் வேற்றுமை எப்படி சொல்றாங்க? எழுவாய் வேற்றுமைன்றாங்க. அப்ப செயல்படு பொருள் என்பது 3ஆம் வேற்றுமையை குறிக்கிறது. ஓகேவா? அந்த ஆள் இருக்குல்ல, அது 3ஆம் வேற்றுமை. விழி வந்து 8ஆம் வேற்றுமை. நம்மளுக்கு தெரியும், விழி 8ஆம் வேற்றுமை. 40க்கு ஏ. 41 கூற்று 1. வடமொழி தவிர பிற மொழிகளிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள் என அழைக்கப்படுகிறது. கரெக்ட் தானே? இதை நம்ம பார்த்துட்டோமா? கூற்று 1 சரி. அடுத்து கூற்று 2. வடமொழியிலிருந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வட சொற்கள் எனப்படுகிறது. கரெக்டா? அப்போ கூற்று சரி. கூற்று 1, 2 சரி. ரெண்டுமே சரி. 41க்கு டெல்லி. 42 வாகை என்பது எதனை குறிக்கிறது? சோ இந்த வாகை இதெல்லாம் பாத்தீங்கன்னா புறத்திணைகள்ல வரும். புறத்திணைகள்ல வருதா? புறத்திணைகள்ல வருது. மொத்தம் புறத்திணைகள் பாத்தீங்கன்னா 12 வகை இருக்கும். புறத்திணைகள்ல மொத்தம் 12 வகை இருக்குது. அப்போ வாகை என்றது என்னது? வாகைனா வெற்றின்னு அர்த்தம். வாகை. வாகைனா என்னது? வெற்றி. வாகை சூடவாலாம் சொல்லுவாங்கல்ல, வெற்றி. வெற்றி தான் அது. வாகை சூடிட்டான்னு சொல்லுவாங்களா, வெற்றி. அப்போ மீதி இருக்கிறதுல என்ன? இப்ப போர் என்றது என்னன்னாக்கா தும்பை. தும்பை திணை வந்துட்டு போரை பத்தி சொல்றது. தும்பை. அதாவது பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆணிரை மீட்டலுக்கு முன்னாடி ஆணிரை கவர்தல்னு ஒரு திணை இருக்கு. இந்த வெச்சி திணைன்னு சொல்லுவாங்க. வெச்சி திணை. வெச்சி திணை என்பது ஆணிரை கவர்தல். அதாவது நான் உன் நாட்டுக்கு போர் புரிய வரப்போறேன். நான் போர் புரிய வந்தேன்னா அங்க இருக்கிற வந்து ஆடு மாடுகள் அந்த உயிரினத்துக்குலாம் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. அதை நான் உனக்கு சிம்பாலிக்கா சொல்றதுக்காக நான் என்ன பண்ணுவேன்? உன்னோட ஆணிரைகளான கவர்ந்துகிட்டு போயிடுறேன். உன்னோட ஆடு மாடுகள்லாம் வந்துட்டு பாதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஆணிரைகளை போர் புரிய வரக்கூடிய அந்த அரசர் வந்து கவர்ந்துகிட்டு போயிடுவாரு. அப்படி போகும்போது அதுல என்ன பண்ணுவாங்க? வெச்சி பூ சூடிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் வெச்சி திணை. ஓகேவா? ஆணிரை கவர்தல், வெச்சி திணை. கவர்ந்து கொண்டு போன இந்த ஆணிரைகளை மீட்பதற்காக அந்த அகென்ஸ்டா இருக்கிற அரசன் என்ன பண்ணுவாரு? கரந்தை பூவை வச்சுக்கிட்டு போவாரு. அதுதான் வந்துட்டு கரைந்தை திணை. அப்ப கரைந்தை திணைன்றது என்னது? ஆணிரையை மீட்டுட்டு கொண்டு வர்றது. சரியா? அடுத்து மதில் வளைத்தல் என்பது உழினை. உழினை திணை. எதிரி அரசர் வந்து வெளியில இருந்து நம்ம மதிலை சுற்றி வளைச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? உழினை. சுற்றி வளைத்த அந்த மதில்களை காத்தல். மதிலை காத்தல் என்பது நொச்சி திணை.
மதிலை காத்தல் என்பது நொச்சி திணை. ஓகேவா? அப்போ வாகை என்பது வெற்றி பெறுவது. அரசர் 2 பேர் சண்டை போட்டு அதுல ஒருத்தர் ஜெயிப்பார்ல, அதுக்கு பேரு வெற்றி பெறுவது. தும்பை தும்பை திணை என்றது என்னது? சண்டை போடுறது. 2 பேரும் சண்டை போடுறாங்கல்ல, சண்டை போடுறது தும்பை திணை. அதுக்கு அடுத்தது ஜெயிக்கிறவரு வாகைப்பூ. ஆணிரை மீட்டல் வந்து கரைந்தை திணை. மதில் வளைத்தல் என்பது உழினை. மதில் காத்தல் நொச்சி. ஆணிரை கவர்தல் என்பது வெச்சி திணை. சரியா? 42க்கு பாம்பே ஆன்சர். 42க்கு பாம்பே. அடுத்து வெச்சிப்பூ இன்று எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னா அதை இட்லி பூ அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம வெச்சிப்பூ நம்ம எப்படி சொல்றோம்? இப்போ இட்லி பூ அப்படின்னு சொல்றோம். 43க்கு பாம்பே. 44 ஒருதலை காமத்தை குறிக்கும் திணை எது? ஒருதலை காமம் அல்லது ஒருதலை காதல், அதை பத்தி குறிக்கிற திணையை பார்த்தீங்கன்னா கைக்கிளை. கைக்கிளை. ஓகேவா? பெருந்திணை என்பது பொருந்தா காமம். பெருந்திணை என்பது பொருந்தா காமம். ஓகேவா? பொதுவியல் அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்த்தோம்ல, வெச்சி முதல் பாடான் திணை வரை. வெச்சி முதல் பாடான் வரை. வெச்சி தான் ஃபர்ஸ்ட், பாடான் கடைசி. வெச்சி முதல் பாடான் திணை வரை பொதுவாக பாடக்கூடிய ஒரு திணை தான் அது பொதுவியல் திணை. வெச்சி முதல் பாடான் திணைகளுக்கு பொதுவா இருக்கிறது தான் வந்துட்டு பொதுவியல் திணை. கைக்கிளைனா ஒருதலை காமம். படையினா எதுவும் கிடையாது. 42க்கு சி ஆன்சர். 43 மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்தபோது எதனை சொத்தாக கருதினர்? ஆணிரைகளை. ஓகேவா? பசுதான் வந்து செல்வம். ஓகேவா? ஆணிரைகளை தான் சொத்தா மதிக்கிறாங்க. 45க்கு பாம்பே. அப்புறம் 46 மன்னனது போரை மட்டும் சொல்லாது பிற மாண்புகளை பாடும் திணை. இப்ப அரசர் வந்து போர்ல வந்து ஜெயிச்சு வாகைப்பூ சூடிட்டாரு. வாகைப்பூ சூடினதுக்கு அப்புறம் அவரை பத்தின பாடல்கள் எல்லாம் பாடுவாங்க. ஓகேவா? அதான் வந்து பாடான் திணை. அப்போ அவருடைய போர் திறம் மட்டும் பத்தி மட்டும் பாடாம எங்க ஆள் எவ்வளவு பெரியவர் தெரியுமா, எங்க அரசர் அப்படின்னு சொல்லி அவரோட மாண்புகள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் சொல்றதுதான் வந்துட்டு இந்த பாடான் திணை. இது வந்து போர் வெற்றிக்கு அப்புறம் பாடப்படக்கூடியது. சரியா? 46க்கு ஏ. அடுத்து 47. சோ இதை நம்ம பார்த்துட்டோம். ஞாபகம் இருக்கா? நொச்சி என்பது என்னது? கோட்டையை காத்தல், அதாவது மதில் காத்தல். நொச்சி உள்ள இருந்து போடுறது, போராடுறது. உழினை திணை என்பது கோட்டையை சுற்றி வளர்த்தல். கோட்டையை சுற்றி வளர்த்தல், வளைத்தல். அப்புறம் தும்பை திணை. தும்பையும் பார்த்தோம்னா இந்த 2 வீரர்களும் வந்துட்டு சண்டை போடுறாங்கல்ல, அது தும்பை திணை. போர் புரிகிறது தும்பை திணை. வாகைன்றது போர்ல வெற்றி. நீங்க புக்ல படிக்கும் போது மொத்தத்தையும் நீங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கீவேர்டை மட்டும் படிச்சிட்டீங்கன்னா போதும். நொச்சின்னா என்னது? மதில் காத்தல். ஒழினைனா மதில் வளைத்தல். தும்பைனா போரு. வாகைனா வெற்றி. சரியா? ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஆன்சர். 47க்கு சி ஆன்சர். அடுத்து 48 நெய்தல் திணையின் தெய்வம் எது? நெய்தல் திணையின் தெய்வம். ஓகேவா? வருணன். நெய்தல்னா வருணன். இப்ப முருகன் என்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, முருகன் வந்து குறிஞ்சி நில தெய்வம். அது மலையில குன்று இருக்கும் இடமெல்லாம் முருகன் இருப்பான்னு சொல்லுவாங்கல்ல. குறிஞ்சினா மலை தானே, மலை சார்ந்த இடம் தானே. குறிஞ்சி. இவருக்கு முருகனுக்கு இன்னொரு பெயர் தான் வந்து செய்யோன் அப்படின்வாங்க. செய்யோன். இந்திரன் பார்த்தோம்னாக்கா மருதம். வருணன் வந்து நெய்தல். திருமால் வந்து பாத்தீங்கன்னா முல்லை. திருமால் வந்து முல்லை. இப்போ இதுல மீதி மொத்தம் 5 திணைகள் இருக்குமா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. கடைசியா வர்றது பாலை திணை. பாலை திணை தெய்வம் யாருன்னா காளி, கொற்றவை.
துர்கை அப்படின்னுவாங்க. அதாவது ஆக்ரோஷமா இருக்கிற பெண் தெய்வங்கள். சரியா? 48க்கு சி ஆன்சர். 49 வழிப்பறி, நிறை கவர்தல் போன்றவை எந்த நிலத்தில் வாழ்பவர்களுடைய தொழில்? வழிப்பறி, நிலம், நிறை கவர்தல், ஆடு மாடுகளை கவர்தல் வந்துட்டு பாலை திணையில் இருப்பவர்களுடைய தொழில். அதுதான். ஓகேவா? ஏன்னா அவங்களுக்கு செல்வம் சேர்க்கறதுக்கு எதுவுமே இருக்காது அந்த இடத்துல. ஸோ வேற வழி இல்லாம அவங்க என்ன பண்ணுவாங்க? கவர்தல் தொழில ஈடுபட்டுருவாங்க. ஸோ குறிஞ்சியில பாத்தீங்கன்னாக்கா அவங்க செய்யற தொழில் வந்துட்டு நெல் விதைத்தல், தேன் எடுத்தல், வெறியாட்டம், இதெல்லாம் வந்து அவங்களுடைய வெறியாடல் இதெல்லாம் வந்து அவங்களுடைய தொழில். முல்லையில பாத்தீங்கன்னா சாமை, வரகு, ஆணிரை மேய்த்தல், இதெல்லாம் வந்து முல்லையில் இருக்கவங்களுடைய வேலை. நெய்தல், கடல், அங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த உப்பு, மீன் பிடிக்கிறது, ஓகேவா, இதெல்லாம் வந்து அவங்களுடைய வேலை. அப்போ 49க்கு டெல்லி ஆன்சர். 50 கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக எனும் குரட்பாவில் வந்துள்ள மோனை எது? ஸோ முதல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல மோனைன்னு கேட்டாங்களா? மோனை என்பது என்னது? முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. முதல் எழுத்து ஒரு அடியிலையோ சீர்லையோ முதல் எழுத்து ஒன்றி வருவதற்கு பேரு மோனை. ஓகேவா? அடிகள்லையோ சீர்கள்லையோ. எதுகை அப்படின்னா இரண்டாம் எழுத்து. இயைபுனா கடைசி எழுத்து, இறுதி எழுத்து. இறுதி எழுத்து. அப்புறம் முரண். முரண்னு பார்த்தோம்னா ஆப்போசிட்டா இருக்கிறது, எதிரா இருக்கிறது. இப்போ இன்பம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் என்னது? துன்பம்னு சொல்லுவாங்களா? அப்போ இன்பம், துன்பம் இப்படி வந்துச்சுன்னா அது என்னது? முரண் தொடை. அப்போ மோனைன்னு கேக்குறாங்களா? மோனைனா முதல் எழுத்தா? அப்போ முதல் எழுத்து எங்கெல்லாம் ஒன்றி வருது? கற்க கசடர கற்பவை கற்றபின். ஓகேவா? முதல் எழுத்து நம்மளுக்கு ஒன்றி வருதா? அப்போ இதுல என்ன ஆகுதுன்னா 1, 2, 3, 4 இந்த 4 சீர்கள்லையும் நம்மளுக்கு வந்து முதல் எழுத்து ஒன்றி வருதா? அதனால நம்ம என்ன சொல்லுவோம்? முற்று மோனை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முற்று மோனை என்பது 1, 2, 3, 4ல வந்துச்சுன்னா முற்று மோனை. ஒருவு மோனை என்பது 1, 2 சீர், முதல் மற்றும் இரண்டாம் சீர், அது மட்டும் ஒன்னா வந்துச்சுன்னா முதல் எழுத்து ஒருவு மோனை. பொழிப்பு மோனை என்பது முதல் சீர், மூன்றாம் சீர். கூழை என்பது 1, 2, 3. ஓகேவா? இது இல்லாம நிறைய இருக்கு. அடுத்து வந்துட்டு 51. 50க்கு டெல்லி ஆன்சர். 51 காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. இதுல இருக்கிறது என்னென்னு கேக்குறாங்க. இப்போ முதல்ல நம்ம பார்த்தா நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா, ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு முதல் எழுத்து ஒன்றி வருதா? கடைசி சீர்ல. ரெண்டாவது எழுத்து ஒன்றி வருதா? கடைசி எழுத்து நம்மளுக்கு ஒன்றி வருதா? அப்போ தமிழே தமிழேன்னு அந்த வார்த்தை நம்மளுக்கு ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? இதுல என்னென்ன நம்மளுக்கு இருக்கு? மோனை இருக்கு, எதுகை இருக்கு, இயைபு நம்மளுக்கு இருக்கு. சரியா? அப்ப இதுல அந்தாதி என்பது என்ன? அந்தாதி என்பது என்னன்னா ஒரு செல்லோட கடைசி அந்த வார்த்தை அடுத்த வரியில முதல் வார்த்தையா வரும். ஓகேவா? அப்போ ரிப்பீட்டடா இது வந்து வந்துகிட்டே இருக்கும். கடைசி வார்த்தையில முடியும், அங்க இருந்து ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து ஸ்டார்ட் ஆகும். சரியா? 51க்கு சி ஆன்சர். 52 கீழ் உள்ள விடைகளில் சரியான விடையை எழுதுக. பார்குலாம் செல்ல நின்னை இங்கனம் பார்த்த கண்ணை.
ஸோ இது வந்து கீழே வரும், அடுத்த வரியாக நம்மளுக்கு வரணும். கீழ் உள்ள விடைகளில் சரியான வரியை விடை எழுதுக. இதுல என்னென்ன இருக்குன்னு கேக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா பா பார் இருக்கு, இரு இருக்கு, இங்க இரு இருக்கு. ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா மோனையும் எதுகையும் பயின்று வந்துள்ளது. சரியா? மோனை எதுகை பயின்று வந்துள்ளது. 32க்கு சி ஆன்சர். சரி, 52க்கு சி. அப்புறம் 53 நம்ம இப்பதான் பார்த்தோம்ல, ஓர் அடியில் உள்ள 4 சீர்களிலும் முதல் எழுத்து ஒன்றை வர தொடுப்பது முற்றுமோனை. சரியா? அடுத்து 53க்கு டெல்லி. அடுத்து 54 காலம் கருதி இருப்பவர் கலங்காது ஞாலம் கருதுபவர். இக்குறட்பாவில் பயின்று வருவது என்னன்னு கேக்குறாங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா காலம் அது வருதா? அது எடுத்து பாருங்க. இல்ல காலம் ஞாலம்னு வருதா? அப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா சீர் அப்படின்னு சொல்லுவோமா? இப்படி கீழே இறங்குறத அடி அப்படின்னு சொல்லுவோமா? ஒரே அடியில வரக்கூடிய வார்த்தைகள் வரிசையா வர்றதுக்கு சீருன்னு பேரு. சரியா? அப்போ இதுல பாத்தீங்கன்னா முதல் அடியில ரெண்டாவது எழுத்து, இரண்டாவது அடியில ரெண்டாவது எழுத்து ஒன்னா இருக்கா? அப்ப அது என்னது? அடி எதுகை. அப்போ ஒரே சீர்ல கா க வருதா? அது சீர்மோனை. 54க்கான ஆன்சர் என்னது? அடி எதுகை மற்றும் சீர்மோனை. 54க்கு ஏ. அப்புறம் 55 இயைபு தொடையில் அமைந்த சொற்களை அறிக. நீல முடி தரித்த பல மலை சேர் நாடு நிறமுத மெனப்பாய்ந்து நிரம்பு நாடு. இதுல ஒண்ணும் இல்ல, என்ன கேக்குறாங்க? இயைபு தொடை. இயைபு தொடை எந்த வேர்டு வருதுன்னு கேக்குறாங்க. இயைபுன்னு நம்ம என்ன பார்த்தோம்? கடைசியா இருக்கிறதா நாடு நாடு. சரியா? நாடு நாடு. 55க்கு டெல்லி. 56 பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. எதுகை வகையை கண்டுபிடிக்கவும். அப்ப இவங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி கேட்டதெல்லாம் மோனை அதெல்லாம் கேட்கறாங்களா? இப்போ எதுகை கேட்கறாங்க. எதுகைனா அது ரெண்டாவது வார்த்தை. சரியா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சீர்ல 1 2 3 இருந்துச்சுன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம்? கூழை அப்படின்னு சொல்லுவோமா? 1 2 3 இருந்துச்சுன்னா கூழைன்னு சொல்லுவோமா? அப்போ கூழை எதுகை தான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். 56க்கு பி ஆன்சர். பொழிப்புன்றது என்னது? 1 3 ஒன்னா இருந்துச்சுன்னா மேற்கதுவாய் என்பது 1 2 4. கீழ்கதுவாய்னா 1 3 4. அப்ப 56க்கான ஆன்சர் என்னது? பாம்பே. 57 அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகை எது? அழகொண்ட எல்லாம் இழப்போம். இது எல்லாமே கொடுத்துட்டு எதுகை என்னன்னு கேக்குறாங்க. இப்பதான் நம்ம பார்த்தோம்ல, இதுக்கு மேல முதல்ல எதுகை நம்ம கண்டுபிடிக்கணுமா? அழப்பும் இழப்பினும். அப்ப இதுல இருக்கு 1 3 4. சாரி, 1 3 4. ஓகேவா? அப்போ இதுல நம்மளுக்கு இருக்கிற மோனை என்னது? கீழ்கதுவாய் மோனை. ஓகேவா? கீழ்கதுவாய் மோனை. சாரி, ஒரு விஷயம் மட்டும் மாத்திக்கோங்க. சின்ன சேஞ்ச் ஒன்று. இப்போ மேற்கதுவாயினா தான் 1 3 4. மேற்கதுவாயினா 1 3 4. கீழ்கதுவாயினா 1 2 3. அப்போ இந்த அழகொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகை 1 3 4 இருக்கா? பாத்தீங்கன்னா மேற்கதுவாய் எதுகை. சரியா? மேற்கதுவாய் எதுகை. மேற்கதுவாய்னா 1 3 4. கீழ்கதுவாய்னா 1 2 4. 57க்கு பாம்பே ஆன்சர். அப்புறம் 58 58
கடிந்த கடிந்தொரார் செய்தார்க்கு அவை தாம் முடிந்தாலும் பீழை தரும். இணைமோனையை கண்டறிக. இணைமோனை கடிந்தொரார். ஓகேவா? இணைமோனை கடிந்தொரார். அது ஒன்று வரிசையா வரும், கண்டினியூஸா இருக்கிற மோனை. 58க்கு ஏ ஆன்சர். 59 சக மக்கள் ஒன்றென்ப துணர்வதற்கும் இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம் அப்படின்ற இதுல இயைபு அமைந்த சொற்கள் யாது? இயைபுனா நம்ம என்ன சொல்றோம்? லாஸ்ட், சரியா, கடைசி. ஸோ இயைபு அமைந்த சொற்கள் வந்து பார்த்தோம்னாக்கா உணர்வதற்கும் எண்ணமெல்லாம், சரியா, உணர்வதற்கும் எண்ணமெல்லாம். இந்த இம்மு ஓகேவா? உணர்வதற்கும் எண்ணம் எல்லாம். இதில் நீங்க ஆப்ஷனை பார்த்தாலே தெரியும், இம்முன்னு இது மட்டும்தான் இருக்கும். மீதி எதுக்குமே கடைசி வார்த்தை நம்மளுக்கு ஒன்னா சேராது. சரி, கடைசி எழுத்து நம்மளுக்கு ஒன்னா சேராது. 59க்கு பாம்பே ஆன்சர். 60 எதுகை மோனை இயல்பு இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெழுதுதல். ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுன்றாங்க. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். கருமமே கட்டளைக்கல், சரியா? இதுல மோனை ஏ வச்சுக்கிங்க, இயல்பு பி, எதுகை சி, டி வந்து மேற்கண்ட ஏதும் இல்லை அப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? மேற்கண்ட ஏதும் இல்லை. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இதுல பெருமை இருக்கா ரூ. இதுல பாத்தீங்கன்னா அந்த அடியில எதுகை நம்மளுக்கு வருதா? அப்ப ஆன்சர் என்னது? சி, எதுகை தான் ஆன்சர். ஸோ இதோட நம்ம வந்துட்டு குரூப் 2A மெயின்ஸ் வீக்லி டெஸ்ட் 1ஓட தமிழ் டிஸ்கஷன் முடிச்சிட்டோம். ஆல் த பெஸ்ட். நல்லா எக்ஸாம் படிங்க, நல்லா எழுதுங்க. தேங்க்யூ ஸோ மச்.